புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பகிர் தகவலை தெரிவித்துள்ளார். சப் ஜூனியர் யோகா மற்றும் சப் ஜூனியர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் இயக்குநர் தனத்யாகு பரிசளித்து பாராட்டினார். புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறுமி ஆர்த்திக்கு மகளிர் ஆயம் சார்பாக நகரில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் தரமான தார் சாலை அமைக்காததை கண்டித்து முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பகிர் தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு சிலர் உருவாக்கி வருகின்றனர். குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றார். ஆனால் ஆளுநரின் உயிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அச்ச உணர்வை ஏற்படுத்தி உள்ளனர். ஆளுநர் சென்ற பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் கையில் எந்தெந்த பொருட்களை கிடைக்கிறதோ அந்த பொருட்களை கொண்டு ஆளுநரின் காரின் மீது வீசி உள்ளனர். ஆளுநர் தமிழிசை காரில் இறங்கும் பொழுது ஒரு சிலர் கையால் காரின் கண்ணாடியை அடித்தும் காரின் எதிரில் தரையில் படுத்தும் தரையில் அமர்ந்தும் ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி உள்ளனர். ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு இல்லாமல் இருந்ததால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காவல்துறையினர் குறிப்பிடாத சில இடங்களில் திட்டமிட்டு ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை தாக்குகின்ற விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் செயல்பாடு நேற்று அமைந்திருந்தது. ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை வாயில் வரை சென்றிருக்கிறார்கள். அப்போது கையில் ஏதாவது பொருள் இருந்தால் தூக்கி கூட வீசியிருப்பார்கள். ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால்தான் ஆளுநர் மாளிகை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது. அதை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுத்து அகற்றினார்களோ இப்போ அவர்களே துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி உள்ளனர். தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை தடுப்புகளில் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதிமுகவின் கருத்து என அன்பழகன் தெரிவித்தார். சப் ஜூனியர் யோகா மற்றும் சப் ஜூனியர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் இயக்குநர் தனத்யாகு பரிசளித்து பாராட்டினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் 2023-24 ஆண்டிற்கான வட்டம் 1 சார்பாக நடைபெற்ற சப் ஜூனியர் ஆடவர் யோகா போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் யோகேஷ், பிரதீக், 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அரவிந்த் மற்றும் 9ஆம் மாணவர்கள் சுசீந்திரன், ஜெய் ஆகாஷ் ஆகியோர் 2ஆம் இடம் பெற்று பரிசுகளை வென்றனர். மேலும் புதுச்சேரி 2023-24 ஆண்டிற்கான வட்டம் 1 சார்பாக நடைபெற்ற சப் ஜூனியர் பெண்கள் சதுரங்க போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவி ஹன்சிகா மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவி ஆஷா, வனிதா ஸ்ரீ ஆகியோர் 3ஆம் இடத்தை பெற்று பரிசுகளை வென்றனர். இவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஆல்பா பள்ளி கல்வி குழுமத்தின் இயக்குனர் தனத்யாகு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 2ஆம் கால பூஜை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை 3ஆம் கால பூஜை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடந்தது. மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் சசிகுமார், செயலாளர் மதிவாணன், பொருளாளர் கதிரேசன், உறுப்பினர் அருள் தேவ சேனாதிபதி குருக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து புதுச்சேரி நாட்டியாஞ்சலி டிரஸ்ட் சார்பில் 18ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறுவனர் கலைமாமணி சூசைராஜ் தலைமையில் ஏராளமான மாணவ மாணவிகள் பரத நாட்டியங்களை ஆடி அசத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சிறுமி ஆர்த்திக்கு மகளிர் ஆயம் சார்பாக நகரில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் அமைப்பான மகளிர் ஆயம் சார்பாக மார்ச் 8 பன்னாட்டு மகளிர் நாளில் மகளிர் உரிமை, மகளிர் விடுதலை, மகளிர் சிறப்பு பற்றிய பெருமையோடு மகிழ்வுடன் பேச வேண்டிய நாளில் பெரும் துயரத்தோடு கயவர்களால் கொல்லப்பட்ட புதுச்சேரி சிறுமி ஆர்த்திக்கு வணக்கம் நிகழ்வு செலுத்தப்பட்டது. சிறுமி ஆர்த்திக்கு நீதி வழங்கு, கஞ்சா வணிகத்தை தடுத்து நிறுத்த, மதுக்கடைகளை மூடு, ரெஸ்டோ பார்களை திறக்காதே, அரைகுறை ஆடையோடு போதையில் திரியும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாட்டு விதித்திடு போன்ற முழக்கத்தோடு புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகரில் ஆர்த்திக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் நடைபெற்ற நிகழ்வுக்கு மகளிர் ஆயம் புதுச்சேரி செயலாளர் தோழர் பிரியா தலைமையேற்றார். மகளிர் ஆயம் புதுச்சேரி தலைவர் சசிகலா ஆறுமுகம், பொருளாளர் புவனா, அமுதா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தோழர் பிரியா அஞ்சலி உரை நிகழ்த்தினார். தமிழ் தேசிய பேரிழக்க புதுச்சேரி செயலாளர் தோழர் ரா வேல்சாமி, வடக்கு கிளை செயலாளர் தோழர் தே சத்தியமூர்த்தி, தெற்கு கிளை செயலாளர் தோழர் ஞா அசோக்ராசு, சேத்ராப்பட்டு அனைத்து தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் திரு தா ரமேசு உள்ளிட்டோரும் பகுதி வாழ் மகளிரும் இந்நிகழ்வில் பங்கேற்று ஆர்த்தி உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். நிறைவில் மகளிர் ஆணையம் தோழர் ரம்யா நன்றியுரை கூறினார். ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார். இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை தாங்கி பொன்னாடை போர்த்தி பாஜக தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக பொறுப்பாளர் சாய் தியாகராஜன், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொதுச் செயலாளர்கள், தொகுதி நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், கேந்திரம் ஓபிசி அணியினர், எஸ்சி அணியினர், மகளிர் அணியினர், விவசாய அணியினர், இளைஞரணி மற்றும் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் ஆளுயர மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக காலை ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிஹரன் தலைமையில் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் தரமான தார் சாலை அமைக்காததை கண்டித்து முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் தரமற்ற தார் சாலை அமைக்கும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும், வேல்ராம்பட்டு ஏரியின் நடுவே கழிவுநீர் கால்வாய் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் தொகுதி முழுவதும் தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி தலைமை தாங்க செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் மற்றும் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க துணைத் தலைவர் இளவரசன், செயலாளர் சங்கர், நாகப்பன், பொருளாளர் பாஸ்கரன் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பகிர் தகவலை தெரிவித்துள்ளார். சப் ஜூனியர் யோகா மற்றும் சப் ஜூனியர் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் இயக்குநர் தனத்யாகு பரிசளித்து பாராட்டினார். புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறுமி ஆர்த்திக்கு மகளிர் ஆயம் சார்பாக நகரில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் தரமான தார் சாலை அமைக்காததை கண்டித்து முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.